வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, இஸ்ரோ விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் வந்திருக்கக்கூடிய சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து யார் எலிஜிபிள்னா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ இது பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் வந்து அவங்க ஒரு வேக்கண்ட்டும், எஸ்சி கேட்டகரியில் வந்து ஒரு வேக்கண்ட்டும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை பற்றின டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரிக்ரூட்மெண்ட்டோடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்திங்கன்னா, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் 335, டேட் வந்து 31/5/2025 வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா 4/6/2025 10 ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் டேட் லாஸ்ட் டேட்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18/6/2025. ஸோ இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் டேட் எல்லாமே வந்து வெப்சைட்டில் வந்து லேட்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ், இமெயில் ரெண்டுமே வந்துடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஓரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், ஓகே, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் போஸ்ட் கோடு வந்து 1551. டிசிப்ளின் வந்து ஃபிசிக்ஸில் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு 1 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து விஎஸ்எஸ்ஸில் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் வந்து அன்ரிசர்வ்டில் ஒரு போஸ்டிங்கும், அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவில் வந்து அன்ரிசர்வ்டில் 2 போஸ்டிங்கும், எஸ்ஐ கேட்டகரியில் ஒரு போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து எசென்சியல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசிக்ஸ். நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து 60% மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து செலக்டட். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிக்யூப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஸ்ஸு, டபிள்யூ, எல்லு, சிஎல்லு, ஆர்டபிள்யூ, ஹச்சி, சிபிபி, எஸ்இ, எம்எஃப், கேசி, பிஎன், எஸ்டி. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் ஃபிசிக்கல் ரிக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அடுத்து வந்து நேச்சர் ஆஃப் த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேரியஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து நீங்கள் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. அப்புறம் அட்டாமிக் ஸ்பியர், ஸ்பேஸ், பிளானட்டரி சயின்ஸ், அதெல்லாம் வந்து நீங்கள் மெயின்ஸாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் டெவலப்மெண்ட், ஆப்ரேஷன், அப்சர்வேஷன், அனலைசிஸ் த டேட்டா கலெக்ஷன் ஃப்ரம் வேரியஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ நீங்கள் நிறைய டேட்டாஸை வந்து அனலைசிஸ் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுடைய நேச்சர் ஆஃப் த ஜாப். ஸோ ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஏடிஆர்ஐன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அட்வான்ஸ்டு டேட்டா ப்ராசஸிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட், செகண்டராபாத், தெலுங்கானா. ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் நோட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூக்கு அகேன்ஸ்ட் வந்து அந்த 40% வந்து நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா ரெக்யூப்மெண்ட்லேயும் அவங்க சொல்லக்கூடியதான். ஓகேங்களா? ஓகே. நான் வந்து அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது முழுக்க ஆன்லைன் வழியாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 750 ருபீஸ் நீங்கள் பெய்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து 500 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். எப்போ ரீஃபண்ட் ஆகுனா, நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆவீங்க இல்லையா, அப்போ உங்களுடைய பயோமெட்ரிக் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேங்க் ரிடக்ஷன் சார்ஜ் போக உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ நான் அப்ளை பண்ணுற லிங்க்கை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ வேணும்னு கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு வந்து இப்போ அப்லோடு பண்ணுறேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்த சயின்டிஃபிக் கோடுன்னு சொல்லியிருந்தீங்களா, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், ஓகே, 15511 அண்டு 1552 வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி கிராஸ் என்ரோல்மெண்ட் 78,000 பெர் மந்த் வரும். ஏஜ் லிமிட் வந்து 18 to 35 இயர்ஸ். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு முக்கியமாக மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்கள் வந்து ஹெல்த்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அது சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், ஓகேவா, அது மட்டும் தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து 80 கொஷின் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு 90 மினிட்ஸ் டியூரேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க்கு, நான் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.33 மார்க் வந்து டிடக்ட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஸோ அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேட் வந்து மினிமம் வந்து 32 அவுட் ஆஃப் 80 மார்க்ஸ். ஓகே, 80 கொஷனுக்கு வந்து நீங்கள் வந்து 30 மார்க், நீங்கள் 32 மார்க் மேலே எடுத்தால் நீங்கள் வந்து குவாலிஃபை. பட் வந்து ரேங்கை பொறுத்து தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ரிசர்வ் கேட்டகரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 24 மார்க், ஓகேவா, 80க்கு 24 மார்க் எடுத்தால் தான் உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்கோர் தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? ரேஷியோ ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் வந்து 1:5. ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒரு 5 ஸ்டூடெண்ட்டை வந்து கூப்பிடுவாங்க. இதான் வந்து 10 மினிமம் 10 கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ தான் கூப்பிடுவாங்க லிமிட்டடாக. நீங்கள் ஹை ஸ்கோர் பண்ணால் நீங்கள் வந்து ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, யாரெல்லாம் அப்ளை பண்ணால் இந்தியன் நேஷனலாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை பப்ளிக் செக்டர் அட்டானமஸ் மாடல் எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணாலும் என்ஓசி சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். சரியா? இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 750 ரூபா. அது வந்து நீங்கள் வந்து
ஆஃப்டர் நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்பியர் அனுப்பினாடி உங்களுக்கு ₹500 வந்து ரீஃபண்ட் ஆகிடும். அதில் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு, நேம் ஆஃப் த பேங்க், நேம் ஆஃப் த பிரான்ச்சு, நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர் நீங்கள் வந்து கரெக்டாக டீட்டெயில் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அடுத்து வந்து எக்ஸாம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் எக்ஸாம் சிட்டி சொல்லியிருக்காங்க. ஒரு 25 ஸ்டேட்லையுமே ஓகே, எல்லா ஸ்டேட்லையுமே அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு மெயின் சிட்டிஸ் மட்டும் ஓகேவா, சென்னை, மதுரை, ரஞ்சி, ஜெய்ப்பூர், கர்நாடகா, பெங்களூர், ஷில்லாங், மேகாலயா, பீகார், பட்னா, டெல்லி, நியூ டெல்லி, குஜராத்துக்கு அகமதாபாத், கேரளா, கோழிக்கோட், கேரளா, எர்ணாகுளம், கேரளா, திருவனந்தபுரம், மத்திய பிரதேஷ், போபால், மகாராஷ்டிரா, மும்பை, இந்த மாதிரி வேரியஸ் சிட்டியில் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 சிட்டிஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எது நியர்பையாக இருக்கோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இஸ்ரோ வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இஸ்ரோ வந்து முழுக்க எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் மட்டும்தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. எதுவுமே ஆஃப்லைன் ப்ராசஸ் அவங்க பண்ணுறதில்ல. ஸோ இதுலேருந்து நான் ஃபர்தராக வந்து இந்த இஸ்ரோ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றது உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மோர் தென் டவுட்டுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.